தக்காளி கிலோ 8 ரூபா, வெங்காயம் கிலோ 15 ரூபா. அட்லீஸ்ட் எங்க வீட்ல சப்பாத்தியாவது போட்டாங்க. அவங்க அப்பா அது கூட போடல. சரியான சாடிஸ்ட். ஹிட்லர். உங்க அம்மா மதர் தெரேசா நல்லா போட்டாங்களே. நெஞ்சு பிடி சப்பாத்தி. எங்க அம்மா பத்தி தப்பா பேசினேன் கொன்னுடு ராஸ்கல். என்னடா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? பசி உயிரை போது எங்கேயா வெளியே போய் சாப்பிடலாமா? காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி பாரி. ஏய் சாப்பிட்றதுக்கு காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? பின்னாடி இருக்காங்களே, தெரியல? யாருமா அது? மாமா. டேய் எனக்கு பயமா இருக்குதுடா. சாப்பிடுறதுக்கு முன்னாடியே டாய்லெட் வந்துரும் போல இருக்கு. ஏய் சி மச்சான், புஃபேல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஃபுல் கட்டு காட்டணும்டா. வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. ரியா, what the hell is this? ஏன் இந்த பார்ட்டி வாட்ச்லாம் கட்டிருக்கிறார்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ராகேஷோட ஃபியான்சே டாக்டரா போறவ 200 ரூபாய் டப்பா வாட்ச்லாம் கட்டிருக்கான்னு கேவலமா பேச மாட்டாங்க. கால்டி உட்டரே. Hi, handsome. Hi, auntie. Did you notice something? Rubies? Mandalay வாங்கினது. Mandalay. Wow. Let's go meet David. Sure. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. பூஸ். அந்த கிளாஸை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்ல ஓங்கிய மண்டையில் அடிச்சிட்டீங்கன்னா? நான் ஏன் உங்களை அடிக்க போறேன்? இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். What? அந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. Excuse me? அவன் மனுஷனே இல்ல, பிரைஸ் டாக். Listen. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப்ல பிராண்ட்ஸ் இருக்கும், அதோட பிரைஸ் லிஸ்ட் இருக்கும், ஆனா லைஃப் இருக்காது. Hello. நான் வேணா டெமோ காட்டட்டுமா? அவனோட ஷூ விலை என்னன்னு தெரியுமா? நான் கேட்க மாட்டேன், அவனே சொல்லுவான். Just watch. Largest human being ever created in this world. Life is a brand. Even God is a brand. That's why I have branding. Without a brand, you're nothing. It's not a minor thing, you know. Gosh! Shots! You fool! Yeah, $300 shoe chutney kodittu poran paru. My $300 shoe. How am I going to walk now? பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. Dad. அவங்க உங்க கெஸ்டா? தள்ளாதடா. அவனுக்கு ஸ்டூடண்ட்ஸ் இங்க என்ன பண்றானுங்க? One second. Hi. Hey. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. Thank you so much. இதுல என்னங்க இருக்கு? போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா. என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ. நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து சொல்றீங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. அவன் ஜெட்டி என்ன வேலைன்னு அவன் சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. You're so sweet. உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடி தான். ஓ. பாத்தீங்களா? ஓடி போயிடுங்க. ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க? சார், மாப்பிள்ளை பொண்ணுக்கு மொய் கவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். என்கிட்டயே கொடுங்க. பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு. சார், உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி. மொய் கவர் இல்ல, பொய் கவர். வச்சிருந்தமே 1000 ரூபா எங்கடா போச்சு? ஆமா, நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ளை சைடோ? இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலி சயின்ஸ் சைட் சார். எப்படி எப்படி? டாட், இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ். சார், உங்களுக்கே தெரியும் சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இதனால கல்யாண காட்சினா
எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, வாவ், இன்வெர்ட்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே, எங்கடா டிசைன்? அது நான் முன்னே செந்தில்கிட்ட கொடுத்துட்டேனே. செந்தில் டிசைன்? சார் டிசைனை விடுங்க சார். உங்க கெஸ்ட் எல்லாரையும் கார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். நான் இங்கேயே இப்பவே ஒரு இன்வெர்ட்டர் பண்ணி காட்டுறேன் சார். நீ கதை பண்ணத்தான் முடியும், இன்வெர்டர் எல்லாம் பண்ண முடியாது. சார் என்ன நம்புங்க சார், என்னால் முடியும் சார். அது மட்டும் இல்லை, உங்க டாக்டர் கல்யாணத்தில் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு உங்க பேரே வைக்கலான் இருக்கோம் சார். வைரஸ் இன்வெர்ட்டர் எப்படி சார் இருக்கு? அப்பா, உங்க பேர் வைரஸா? சொல்லவே இல்ல. செந்தில், வெங்கட், நாளைக்கு 2 பேரும் லஞ்ச் பிரேக்ல என் ஆபீஸ் ரூம்ல இருக்கணும். சார் சாரி சார், சாப்பாடு பிளேட்டு என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா திரும்ப கொடுத்துட்றோம். இன்ஸ்டால்மெண்ட்ல சார். இனிமே எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் சார். சார் என் கல்யாணத்துக்கு கூட சத்தியமா போக மாட்டேன் சார். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார். உங்க அப்பா அம்மாவே கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. உலகத்தில் 2 முட்டாளுங்க இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. டியூஷன் எடுக்க போறாரு. பே அட்டென்ஷன். மறுபடியும் முட்டை. இது உங்க ஃப்ரெண்ட் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்பாவோட மாச வருமானம் 2.5 கோடி. 1 சைஃபர் 2 சைஃபர் இன்னொரு சைஃபர் எடுத்தா இது வெங்கட், உங்க அப்பாவோட மாச சம்பளம். இன்னொரு சைஃபர் எடுத்தா இது உங்க குடும்பத்தோட மாச வருமான. செந்தில், உங்க சிச்சுவேஷன் என்னன்னு இதை விட பெட்டரா சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா மரியாதையா பாஸ் ஆகணும்னு நினைச்சா உங்க ரூமை காலி பண்ணிட்டு ஸ்ரீவத்சன் ரூம்ல போய் தங்கிருங்க. பாரியோட சேர்ந்தீங்க நாரிடுவீங்க. கண்ணுங்களா சேவ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல சார். Then get lost. இதுக்கு பேர் தான் பிரித்தாலும் சூழ்ச்சி. வைரஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க பார்க்குறான். நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. பயந்தான் ஆகணும். அவன் தான் நமக்கு மார்க் போடுறவன். நல்ல மார்க்ஸ் கிடைக்கலனா நல்ல வேலை கிடைக்காது. எனக்கு ஒன்றும் உங்கள் அப்பா மாதிரி பணக்கார அப்பா கிடையாது, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு. டேய், ஏன்டா இப்படி புலம்புற? பின்ன அவன் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணியாகணுமா? ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நீ வேணா அவனுக்கு ஜாலரா போடு, என்னால் முடியாது. டேய், நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற. இல்லை, லிமிட்டோட இருந்துக்கலாம்னு சொல்கிறேன். என் ஃபேமிலி என்னை நம்பி தான் இருக்கு. என் அம்மாவோட பென்ஷன்லாம் அப்பாவோட மருந்துக்கே சரியா போயிடுது. 50 பவுன் போடலன்னா எங்கள் அக்கா கல்யாணமே நடக்காது போல இருக்கு. எங்கள் அம்மா ஒரு நல்ல சேலை கட்டி 5 வருஷம் ஆகுது தெரியுமா? மதர் தெரசா வாழ்க்கை போகிறோம் வெள்ளை சிலை மட்டும் தானே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என் குடும்ப கஷ்டம் உங்களுக்கு காமெடியாக இருக்குல்ல? டே செந்தில், நாம் படிக்கணும் தான், பாஸ் ஆகணும் தான். அதுக்காக மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. எந்த சுவாமிஜி சொல்லியிருக்காரு? பாரி ஆனந்தா சுவாமிஜியா? நான் மெசேஜ் சொல்றியா? செந்தில், டென்ஷன் ஆகாதடா. நம்மளாம் கண்டிப்பா பாஸ் ஆகும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்தா, இந்த திரும்ப இதுக்குள்ள போடு. Nothing is பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கின இந்தியா நம்ம அரசியல்வாதிங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி செந்தில் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நினைச்சு ஸ்ரீவத்சன் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸ்ரீவத்சனை நாங்க சைலன்சர்னு கூப்பிடுவோம். ஏன்னா ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி ஞான சுண்டி சூடணும்னு ஒன்று சாப்பிடுவான். அது என்ன கருமமோ அதை சாப்பிட்டுட்டோம். போடுற சைலண்ட் பாம்ப் ஸ்மெல் இருக்கே, தாங்க முடியாது.
I didn't do it. செந்தில் நீ தானே விட்ட. சைலன்சர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் விழுந்து விழுந்து மனப்பாடம் பண்ணுவான். பரீட்சை முதல் நாள் சாயங்காலம் மற்றவங்க எங்க நல்லா படிச்சிருவாங்களோன்னு அவங்க கவனத்தெல்லாம் கழிப்பான். அவன் பரீட்சையில டாப்பர் ஆகிறதுக்கு 2 வழியை நம்பினான். ஒன்னு அவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது, இன்னொன்னு மற்றவங்கள மார்க்ஸ் எடுக்கூடாம தடுக்கிறது. சைலன்சரோட குசும்புக்கு ஒரு ஆப் வைக்கவும் செந்திலை காப்பாத்துறதுக்கும் பாரி ஒரு பிளான் போட்டான். நம் கல்லூரி முதல்வர் கற்பிப்பதில் வல்லவர். கற்பித்தல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு. அர்த்தம்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன். சீக்கிரம் சொல்லு. அப்பாடி. அந்த வருஷம் டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்ரீவச்சன் தான் வரவேற்புரை. வைரஸை இம்ப்ரெஸ் பண்ணோம்னு லைப்ரரியன் போஸ் கிட்ட தூய செந்தமிழ்ல ஒரு ஸ்பீச் எழுதி கொடுக்க சொன்னான். ஹலோ ஸ்ரீவத்சன், உனக்கு போன். போஸ் சார், பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க, இதோ வந்துடுறேன். என்ன அழகுன முட்டைக்கோஸ் வாசனை வீசுது. போஸ் சார், இப்பதான் பிரின்சிபல் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்படியா? அப்பனா நான் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். இதை ஸ்ரீவத்சன் கொடுத்துரு. ஹலோ, எஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சார் சார், ஆர் யூ ஸ்ரீவத்சன் ஃப்ரம் கலிபோர்னியா? எஸ் சார், யூ ஆர் ரைட். நீங்க ஏதோ இளைஞர் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்தவராகவும் உங்க ஹாஸ்டல் ரூம்ல ரகசியமா வெடிகுண்டை பதுக்கி வச்சிருக்கதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. வெடிகுண்டா? அதான் மேன், பாம். அதுவும் சத்தமெல்லாம் வெடிக்குமாமே. நோ சார், ஐ கான்ட். நடிக்காத மேன். உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் தட்ட வேண்டிய இடத்துல தட்டு தட்டு தட்டவனா எல்லா உண்மைகளும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வரும். சார் நோ சார், இட் வில் பெயின் சார். சைலன்சரை போன்ல திசை திருப்பிட்டு பாரி அவன் ஸ்பீச்ல சில வேர்ட்ஸை மட்டும் மாத்திட்டான். உதாரணமா கற்பிக்கும் என்ற வார்த்தைக்கு பதிலா கற்பழிக்கும்னு மாத்திட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? யார் நீ? போஸ், லைப்ரரியன், பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம் இரு, கமிஷனர் கிட்ட பேசணும். சார் சார் சார். என்ன தம்பி, நீங்களே ஒரு மனித வெடிகுண்டுன்றாங்க? இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். ஷட் அப் யூ. அது ஹாஸ்டல் ரூம்ல இல்லன்னு எனக்கு தெரியும். அத நீ பின்னாடி எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாம குண்டு போடுறதுல நீ எக்ஸ்பர்ட் ஆமே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துடுச்சு. This is a very very important case in the city. அது இப்ப சிபிஐக்கு கை மாறி இருக்கு. We will be there any time. அது வரைக்கும் நீ காலேஜ் ஹாஸ்டல் விட்டு எங்கேயும் போக கூடாது. நீங்க யாரோ நினைச்சேங்கிட்ட. Hands up. Hey silencer, boss உங்கிட்ட இது கொடுக்க சொன்னா. You don't call me that. You pari puri kakuskari. Irritating fellows. ஏய், பிரின்சிபால் என்ன கூப்பிடவே இல்லையே. உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாருன்னு தானே சொன்னேன். கூப்பிட்டாரு நான் சொன்னேன். பேசிட்டு இருந்தாரா? போங்கடா. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் நமது கல்லூரி இந்தியாவில் 7வது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலும் இருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள்தான். சார், வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? கடந்த 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே
இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பிக்கும் கற்பழிக்கும் நான் தான் மாத்தினேன். இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். இன்று இங்கு மாணவர்களாக இருக்கும் நாம் நாளை உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். ஐஇசி மாணவனை போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவோம். அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன், நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன் விருமாண்டி பலமா கேட்கல பலமா. அடுத்ததாக நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர். கலவினா செக்ஸ் தானே? கலவிதான் இவர் மூச்சு. கல்வி கலவி ஆயிடுச்சு. கலவிக்காக சிறந்த கொங்கைகளை உடையவர் இவர். கொங்கை ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா லேடிஸ் தான் மடச்சாம்பிராணி. என்ன விரும்பாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க? கல்வி அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். என்ன என்ன எழவியாது? வெகு விரைவில் ஊரே அறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பழிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என்னையா இது? என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இன்று ஆசிரியர் தினம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தம் வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு நாம் நம் குசுவாசத்தை காட்டும் தருணம் இது. குசுவாசமா? குசும கலகறாண்டா. விசுவாசம் குசுவாசம் ஆயிடுச்சு. குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? எக்ஸ்பர்ட் பேசுறாரு கேளு. குசுவாசம் 4 வகைப்படும். கஷ்டம் கஷ்டம் தேவையாது. தட்டம் பட்டம் பயம் நாஸ்தி. துய்யாக்காரம் அல்பகாரம், துஸ்ஸாக்காரம் மகாகோரம், நிசப்தம் பிராண சங்கடம். Thank you very much. What did I do, sir? I spoke high about you only. Don't kiss me, sir. Please don't kiss me. அர்த்தம் தெரியாம மகடிச்சா இப்படிதான் ஆகும். டேய், இன்னைக்கு நீ அடிக்கிற டப்பா 4 வருஷம் வேணா உன்னை காப்பாத்தும். ஆனா அடுத்த 40 வருஷத்துக்கு உன்னை கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும். துய்யாக்காரம் அல்பகோரம் கவிதை கவிதை குசுளேடா குசுமே. You swines! ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நான் என்னடா கெடுதல் பண்ணேன்? சாரி வட்சன், எதுவும் பர்சனலா எடுத்துக்காத. பர்சனல் தான் எடுத்துக்குவேன். இந்த அவமானத்தை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. I'll think of it every minute, every second of my lifetime. விடுமா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. மக் அடிச்சா என்ன ஆகும்னு செந்திலுக்கு ஒரு டெமோ காட்டணும். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சயின்ஸ் என்ஜாய் பண்ணி படிக்கணும். நான் நீங்க சயின்ஸ் என்ஜாய் பண்ண வரல. பின்ன சயின்ஸை கற்பழிக்க வந்தியா? பிராண சங்கடம். சரிங்கடா,
நான் படிக்கிற மெத்தட்ஸ பார்த்து நல்லா சிரிங்க. ஆனா இதே மெத்தட்ஸ வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. அன்னைக்கு நான் சிரிப்பேன், நீங்க அழுவீங்கடா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான்டா போயிட்டு இருக்கேன். நீ வேற ட்ரெயின், நான் வேற ட்ரெயின். யாரு சக்சஸுக்கு முதல்ல போறான்னு பார்க்கலாம்டா. 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வருவான்டா. அப்ப தெரியும்டா நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு. பெட் கட்டுறீங்களாடா? பெட்ரா, நீங்களா நாளை பாத்துருவோம்டா. வருவீங்களாடா? வருவீங்களாடா? ஆம்பளையா இருந்தா வாங்கடா.